குழந்தைங்கிட்ட கையெழுத்து வாங்கக்கூடாது. நீட் தேர்வுக்கு கிட்டத்தட்ட 1 கோடி கையெழுத்து வாங்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் எல்லாம் தவிர்த்துட்டு தான் நாங்களே கையெழுத்து வாங்கினோம். ஏற்கனவே மிஸ்டு கால் கொடுத்து 1 கோடி பேரை சேர்த்தாங்க. அதனோட தொடர்ச்சியாக இதை பார்க்குறேன். சொந்த மாவட்டத்தில் 2 நாளாக ஆய்வு செஞ்சுருக்கீங்க. அரசு பணிகள் வளர்ச்சி திட்டங்களுக்கு ஆய்வு செஞ்சுக்கிட்டு வந்துருக்கீங்க. உங்கள் மன திருப்தி இருக்கா? எப்படி எவ்வளவு அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க? நல்லா பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக நான் 2023 ஒரு வாட்டி வந்தேன் ஆய்வு பணிக்கு, 2024 வந்தேன், 2025 3வது ஆய்வு. நல்லா இப்போ செஞ்சுருக்கிறாங்க. சில கோரிக்கைகளை சொன்ன மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு தொகுதிக்கும் சில விஷயங்களை கேட்டிருக்கிறாங்க. குடிதண்ணீர் விஷயமா இருக்கட்டும், தெருவிளக்கு விஷயங்கள், சாலை வசதி, பஸ் வசதி, மினி பஸ் வசதிக்கு கேட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் விரைவில் ஒவ்வொரு திட்டமாக செயல்படுத்தப்படும். சார், அரசு ஊழியர்கள் போராட்டத்துக்கு தமிழக அரசு தடை வச்சிருக்காங்க. அதுக்காக பல தரப்புலேருந்து விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். அரசு ஊழியர்கள் எந்த ஜெக்டோ ஜியோ அது தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்பு கூட 4 அமைச்சர்கள் குழு அமைச்சு முதலமைச்சர் வந்து அவங்கள வர சொல்லி பேசியிருக்கிறாங்க. விரைவில் ஒரு நல்ல முடிவு எடுக்கிறாங்க. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் இடி ரைடு நடந்துகிட்டு இருக்கு. மதுபான குடோன்லையும் இடி ரைடு நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஒன்றிய அரசு எப்படியாவது நம்முடைய மும்மொழி கொள்கை எதிர்ப்பு, அப்புறம் நிதி பகிர்வு, அப்புறம் டீலிமிட்டேஷன் எல்லாம் தொடர்ந்து தமிழ்நாடு எதிர்த்து குரல் கொடுக்கறதுனால ஒன்றிய அரசு தங்களுடைய ஏஜென்ட்டை வச்சு ஒரு திசை திருப்பதுக்கான வழியாக கூட நம்ம பார்க்கலாம். ரைடு முடியட்டும், அதுக்கப்புறம் அவங்களே சொல்லுவாங்க. அதன் பிறகு அதை பற்றி பேசலாம். குழந்தைங்கிட்ட கையெழுத்து வாங்கக்கூடாது. நீட் தேர்வுக்கு கிட்டத்தட்ட 1 கோடி கையெழுத்து வாங்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் எல்லாம் தவிர்த்துட்டு தான் நாங்களே கையெழுத்து வாங்கினோம். ஏற்கனவே மிஸ்டு கால் கொடுத்து 1 கோடி பேரை சேர்த்தாங்க. அதனோட தொடர்ச்சியாக இதை பார்க்குறோம்.